சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் 200 தொகுதிகளில் வெற்றியடைய வேண்டும் என்று தீவிரமாக தொண்டர்களுடனும் நிர்வாகிகளுடனும் ஆலோசனை நடத்தியிருந்தார். ஆனால் இப்பொழுது எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட திமுகவால் பெற முடியாது என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. எதற்காகவென்றால் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைத்துவிட்டது. தமிழக வெற்றி கழகத்துடனும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டது. ஒட்டுமொத்த பிரச்சாரங்களும் 2 நாட்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தின் ஆலோசனையின் முடிவில் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார். இந்த பயணம் என்பது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும். இதனால் ஒரு தொகுதிக்கு 100 கோடி வரை செலவு செய்ய திட்டமிட்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். இதற்கு முன்பாகத்தான் 50 கோடி வரை செலவு செய்த திமுகவினர்கள் இந்த முறை ஒரு தொகுதிக்கு 100 கோடி ரூபாய் என்ற விகிதத்தில் திமுக ஒட்டுமொத்தமாக மக்கள் பணத்தை கொடுத்தால் மீண்டும் ஏமாளியாக மாறிவிடுவார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் திமுகவின் தலைவர் இவ்வாறு செயல்படுகிறார். ஆனால் மக்கள் இந்த முறை நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக மாறுவார்கள். ஏனென்றால் சொன்ன வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய அளவிலான மோசமான ஒரு சூழல் இந்த வருடம் ஏற்படும் என்ற தகவலையும் நம்மால் உறுதியாக கூற முடியும். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கடந்த 4 ஆண்டுகளாக மக்களுக்கு எந்த ஒரு பயனையும் அளிக்கவில்லை. அமைச்சர்கள் செய்த ஊழல்கள் விசாரணைகள் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கலைக்கப்படும் பொழுது மக்கள் நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் இருப்பார்கள் என்று எடப்பாடி கூறியுள்ளார். 2026 சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக அரசியல் பயணம் மேற்கொள்ளக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு தேடி வருமா அல்லது தோல்வியை மீண்டும் தழுவுமா? ஏனென்றால் பணத்தை வைத்து எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியினர் கூட்டத்திற்கு நடுவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி வெற்றியடையுமா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.